வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்ற யூனிட்டில் தான் இங்கே வந்து ஒரு சம் கொடுத்துருக்கோம். அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு திஸ் அண்ட் திஸ். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதோடு இல்லாமல் ஆல்சோ ஃபைண்ட் த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ சைன் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க வெக்டருக்கு பேர் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெக்டரை ஏ வெக்டர் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா, செகண்ட் வெக்டரை பி வெக்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். சாரி, கரெக்ட் தான். ஓகே, ஸோ ரெண்டு வெக்டருக்கும் ஏபி அப்படின்னு பேர் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ பி ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். வெக்டர் ஏக்கும் வெக்டர் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து ஐஜேகே இதெல்லாம் எழுதிடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ வெக்டர் தான் இருக்குது. அப்போ ஏ வெக்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் சைனோட எடுத்து எழுதணும். ஸோ ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2, ஐக்கு நேரம். ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, நம்பர் இல்லை, அதனால் 1, சைன் வந்து மைனஸ்ன்றதுனால -1. கேக்கு முன்னாடி நம்பர் இல்லை, 1. அதே மாதிரி ரெண்டாவது வெக்டர் பி. ஸோ பின்றப்ப ஐக்கு முன்னாடி 3, ஜேக்கு முன்னாடி 4, கேக்கு முன்னாடி -1. ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஏ கிராஸ் பி. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஐயை எடுத்துக்கிட்டு ஐக்கான இந்த சப்மேட்ரிக்ஸை எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஐ காலத்தை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க, மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் எடுக்கணும், ஜேகேலாம் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ -1, 1, 4, -1 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதிடுறேன். இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதணுன்ற அவசியம் கிடையாது, டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். ஸோ ஐக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து ஜேக்கான பொசிஷன் மைனஸு. ஸோ அதுக்கான சப்மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜே காலத்தை கட் பண்ணுங்கள், மீதி என்ன இருக்குது, நம்பர் மட்டும் 2, 1, 3, -1. ஓகேங்களா, ஸோ அதான் எழுத போகிறேன், 2, 1, 3, -1. அதே மாதிரி அடுத்தது கே வெக்டர் எடுத்துக்கிட்டேன், கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேக்கு பார்த்தீங்கன்னா மைனர் மேட்ரிக்ஸு சப் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 2, -1, 3, 4. ஓகேங்களா, ஸோ அதான் எழுத போகிறேன், 2, -1, 3, 4. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, -1 × -1 +1 போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. அடுத்தது கீழே இருந்து மேலே எடுக்க போகிறேன், 4 × 1 4. ஸோ அடுத்தது -j. ஸோ இந்த ஆப்போசிட் கார்னர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2. அடுத்தது ஒரு மைனஸாக போட்டுட்டு இந்த ஆப்போசிட்டை மல்டிபிள் பண்ணுங்கள், 3 × 1 3. அடுத்தது +k. ஆப்போசிட் ரெண்டையும் மேலேருந்து ஆப்போசிட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 4s are 8 போட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. போட்டுட்டு 3 × -1. ஸோ 3 × -1 -3. ஏற்கனவே ஒரு மைனஸ், இப்போ ஒரு மைனஸ், ரெண்டுமே மைனஸுமே கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா, இது ரெண்டு இருக்கே, ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேமேனு விட்டுறக்கூடாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1 -4 கால்குலேட்டரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா -3. -j -2 -3 கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணுங்கள், -5ன்னு வரும். அடுத்தது +k 8 -3 கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ 8 + 3 11. ஸ்டூடெண்ட், நான் கால்குலேட்டர்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே எக்ஸாக்டாக கரெக்டாக செஞ்சுருவோன்ற நம்பிக்கை இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து இதை கால்குலேட் பண்ணும்போது -2 -3 அப்படின்றப்ப மைனஸும் +5ன்னு போடுவோம். அதனால தான் கால்குலேட்டரில் நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா -5ன்னு வரும், -5ன்னு எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ இதை மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா I × -3 -3i -5j. ஸோ அப்போ -× +5j. இதை எடுத்திங்கன்னா 11k. ஸோ இதுதான் வந்து என்னது, ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஃபார்முலாவில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா இதுக்கு தான் மாடுலஸ் எடுக்க போகிறோம். அதனால் ஸ்கொயர் ரூட்டு போட்டு, ஏற்கனவே நம்ம மாடுலஸ்னாலே இந்த மாதிரி சொல்லிடுவோம், ஸ்கொயர் ரூட்டு போட்டு 3 ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பர், செகண்ட் ப்ராக்கெட் ஜேக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பர், தேர்ட் ப்ராக்கெட் கேக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கான நம்பர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 3 -3 ஹோல் ஸ்கொயர், அதாவது -× -3 + 3 × 3 9.
5க்கு 25, 11க்கு 121. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 130, 155 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து எவ்வளோ வருது? 155 ஸ்கொயர் ரூட் போட மறக்காதீங்க. ஓகேங்களா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் இதை எழுதும்போது ஆர்வ கோளாறில் ஸ்கொயர் ரூட்டை விட்டுட்டே எழுதிடுவீங்க. ஸோ அப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது ஏ கிராஸ் பி அப்படின்றது இது. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்றப்ப இந்த இது கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு அடுத்தது ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா? யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நான் வந்து அவன் கேட்டிருக்கிறதுக்கே பார்க்குறேன். பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா என் கேப் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேங்களா? என்னு போட்டு இந்த ட்ரையாங்கிளில் பாதியை போட்டு அது என் கேப் அப்படின்றது தான் யூனிட் வெக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என் கேப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? கேப் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இதோட இல்லாமல் முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து வெக்டர் யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த வெக்டர் படி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். -3i + 5j + 11k. ஓகேங்களா? அப்படியே எழுதலாம். -3i + 5j + 11k டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 155. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா. சரி, ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ சைன் ஆஃப் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னாலே ஏற்கனவே சொன்னேன், மாடுலஸ்னாலே இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு போட்டு 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏ அப்படின்றதுனால ஏ வெக்டரில் ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு இடத்துலையும் ஜேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை செகண்ட் இடத்துலையும் கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட் தேர்ட் இடத்துலையும் எழுதிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்றது எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ வழக்கம் போல் 3 ஸ்கொயர் போட்டுருவோம். 3 ஸ்கொயர் போட்டு மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்றப்ப 3, 4, -1. ஓகேங்களா? ஸோ ஐக்கு முன்னாடி ஜேக்கு முன்னாடி கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 9 + 4 ஸ்கொயர் 16 + -1 ஸ்கொயர் 1. ஸோ 10 இங்கே வந்து என்ன வருது 26ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவன் கேட்டிருக்கக்கூடிய தீட்டா ஆங்கிள் பிட்வீன் த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேங்களா? சைன் ஆஃப் ஆங்கிள்னா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதுதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. ஸோ மாடுலஸ் சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்றப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 155 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26. ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டாலும் நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு டீட்டாவோட வேல்யூவை சிங்கிளாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இதை அப்படியே கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள். ஸோ டீட்டா அப்படின்றதுக்கு சைன் இன்வர்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுக்கு எப்படி செய்யணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேட்டரில் போயிட்டு ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஷிஃப்ட்டை அமுக்கிட்டு சைன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஷிஃப்ட் அமுக்கிட்டு சைன் அமுக்குனா சைன் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆரோக்கியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட்டு அப்படின்றத போடுங்க. போட்டுட்டு 155 போட்டு முடிச்சுட்டு டிவைடு. ஓகேங்களா? டிவைடை போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு
இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈக்குவல் டு அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரை இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் கால்குலேட்டரில் நீங்கள் எப்படி இந்த டீட்டாவுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான மெத்தட் இது தான். இன்னொரு சொல்லிடுறேன். ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிட்டு சைன் பட்டன் அமைக்கிட்டு இந்த ப்ராக்கெட் பட்டனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் பட்டனை அமைக்கிட்டு 155 போட்டு முடிச்சுட்டு டிவைடு. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டை போட்டு 155 போட்டு இந்த இதுக்கு பதிலாக டிவைடு சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது 2 நம்பர் இருக்கிறதுனால இதுக்குமே ஒரு ப்ராக்கெட் போடுறேன். அதுதான் இந்த ப்ராக்கெட். ஸோ 2க்கு நடுவில் எதுவும் இல்லை அப்படின்னா நான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதையும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சி நீங்களே எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் சைன் ஆஃப் ஆங்கிளும் யூனிட் வெக்டரும் கண்டுபிடிக்கிறதுக்கான சொல்யூஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.